விடுதலை 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மா இருக்க போகுது. வெற்றிமாறனுக்குமே ஐடியாலஜி வைஸ் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. விடுதலை 2 பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 பத்தியும் அதோட பிளாட், அது ஞாபகப்படுத்தக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், தலைவர்கள், போராளிகள், அந்த படம் முன்வைக்கக்கூடிய அரசியல் பார்வை, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு விடுதலை பார்ட் 2 பார்க்க போறவங்களுக்கு நிச்சயமா படம் பத்தின ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கறதா என்னோட நம்பிக்கை. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஃபர்ஸ்ட் விடுதலை பார்ட் 1ஓட ஒன்லைன் பார்த்துடலாம். குமரேசன் அப்படிங்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் அருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமத்து போலீஸ் கேம்புக்கு புதுசா வேலைக்கு போய் சேர்றாரு. அந்த போலீஸ் கேம்ப் மக்கள் படையையும் அதோட தலைவர் பெருமாளையும் பிடிக்கிறதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குமரேசன் அந்த போலீஸ் கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, போலீஸ் மக்கள் படை தலைவர் பெருமாளை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஆரிஜின் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட டைட்டில் போடும்போதே மூலக்கதை அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரோட கிரெடிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயமோகன் எழுதிய துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, அதுக்கப்புறம் தங்கம் எழுதிய வேங்கைச்சாமிங்கிற ஒரு திரைக்கதை. ஃபர்ஸ்ட் ஜெயமோகனோட துணைவன் பத்தி பார்த்தோம்னா அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாத்தியார்ங்கிற ஒரு நக்சல் கூட்டத்தோட தலைவரை என்கவுண்டர் பண்றதுக்காக போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அந்த வாத்தியாருக்கும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தான் இதோட கதை. அதுல நக்சல் இயக்கங்கள் பத்தியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் பத்தியும் போலீஸ் பழங்குடி மக்கள் மீது செலுத்துற அந்த வன்முறை பத்தியும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க.